ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு வேல்மாரல் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை கோலம் போட்ட உடனே இப்படி தான் குருவிகள்லாம் வந்து சாப்பிட்டாங்க. நம்ம வந்து 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுற புண்ணியம் வந்து நம்ம அரிசி மாவு கோலம் போட்டு அந்த குருவிகள்லாம் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம வீட்டில் கோலம் போட்டால் அரிசி மாவில் தான் போடுவோம். கோலம் போட்ட உடனே குருவிகள்லாம் இப்படி தான் வந்து சாப்பிடுவாங்க. குருவிகளுக்கு அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாடி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி வச்சு அரிசியை வந்து மிக்சியில் அடித்து கொஞ்சம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குருவிங்க சாப்பிட்றதுக்கு அவங்களோட வாய்க்கு அது அளவாக இருக்கும். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். முழு அரிசியாக வைக்காமல் அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக குருவிங்க சாப்பிட்றதுக்கு நல்ல உணவாக இருக்கும் அது. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முருகருக்கு எப்படி பூஜை செஞ்சோம் அப்படிங்கிறது தான். நம்ம 48 நாள் விரதம் இருக்கிறோம். வருஷம் 365 நாளும் முருகருக்கு இல்லாட்டியும் ஒரு 48 நாள் கறியெல்லாம் சாப்பிடாம ஒரு நேரம் விரதம் இருந்து முருகருக்காக இருந்தோம்னா ரொம்ப நல்லது. ஸோ குழந்தை இருக்கங்காட்டி நான் வந்து காலையிலையும் நைட்டு மட்டும் தீபம் போட்டு மித்தபடி கறி சாப்பிடாம விரதம் மட்டும் இருக்கிறேன். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். 48 நாளும் இருக்கலாம், 21 நாளும் இருக்கலாம், 7 நாளும் இருக்கலாம். அட்லீஸ்ட் வருஷம் 365 நாளில் ஒரு நாள் இருந்தீங்கன்னா போதும். காலையில் கந்தசஷ்டி கவசம் முடிஞ்சால் சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. காலையில் நம்ம நேரமே எப்போவுமே முருகருக்கு பூஜை பண்ணிவிடுவோம். நம்ம வீட்டு செடியில் இருக்கிற பூக்களை கொண்டு தான் எப்போவுமே முருகருக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. பூக்களையெல்லாம் வளர்த்துறதெல்லாம் ரொம்ப சின்ன ஈஸியான விஷயந்தாங்க. நம்ம அதுக்கிட்ட பாசமாக இருந்தோம்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற செடிகள் எல்லாமே நல்லாவே மலரும். இப்படி மலர்ந்துருக்கிற பூக்களை கொண்டு நம்ம சின்ன சின்ன பூக்கள் சின்ன சின்ன நம்ம கிடைக்கிற பொருட்கள் கொண்டு பூஜை பண்ணாவே போதுங்க. பெரிய அலங்காரமாக பெரிய பெரிய பூஜை அறை கட்டி தான் முருகரை வழங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. 5 ரோஸ் சூடம் பற்ற வச்சு திருப்பியும் நான் சொல்கிறேன், முருகரை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வீடு தேடி ஓடோடி வருவான். முருகருக்கு அலங்காரம் பண்ண தெரியாது, எனக்கு பூஜை பண்ண முடியலை அப்படின்னு நினைச்சலாம் கஷ்டப்படாதீங்க. மனசில் நினச்சாவே போதுங்க, முருகர் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவார். ஒரு நாள் இருந்தாலும் அது முருகருக்கு விரதம்தான். முருகருக்கு இருக்கிற விரதமெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் வெற்றிலை பொடித்தேன் இல்லையா, அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அப்போ வந்து நம்ம வீட்டு செடியில் இருக்கிற வெற்றிலையவே பொறிச்சாச்சு. வெற்றிலைகளில் வந்து 6 முகமாக அடுக்கி அதில் வந்து எப்போவுமே பன்னீர் ரோஜாக்கள் 6 நான் வச்சுக்குவேன். 6 காம்பு வந்து கிள்ளி அந்த நெய் விளக்கில் போட்டுட்டு நடுவில் காமாட்சி விளக்கை ஏற்றிக்குவேன். நம்மக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கிறோம். அதுலேயும் நம்ம வந்து 4வது வாரம் வந்து வெற்றிலை தீபம் வந்து இந்த வாரம் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு கடைசியாக பார்க்கும்போது. முருகருக்கு ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் நம்ம வீட்டிலே பூத்துருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. முடிஞ்சால் மாதம் ஒருக்கா வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன். வேலுக்கு பால், சந்தனம், குங்குமம், அப்புறம் எப்பவுமே பூ வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. தீபம் ஏற்றிட்டு தான் எப்பவுமே அபிஷேகத்தை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், எல்லோரும் எப்பவுமே பண்ணுறது தான், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைக்கு இப்படி தான் பூஜை பண்ணேன். வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம முருகருக்கு பூஜை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. எப்படி இருக்கோ இல்லையோங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல விஷயம் நம்மளுக்கு கற்றுக்கிறோங்கும் போது அது நிறைய நெகட்டிவ் விஷயம்லாம் வந்துட்டுருக்குங்க. அதையெல்லாம் பார்க்காம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்ல விஷயத்துக்காக மனசார அந்த முருகனுக்காக வேண்டி பார்ப்போம். ஸோ நம்ம சிவன்மலை ஆண்டவரை பற்றி போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2 வகையான இது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து முருகருக்கு வந்து நம்ம போடுற படப்பு, அது வந்து 11ஆம் தேதி அன்றைக்கி காலையில் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது போக முருகர் வந்து சிரசப்பூ கொடுப்பாருன்னு. ஸோ சிவன்மலை ஆண்டவனை பற்றி மென்மேலும் தெரிஞ்சுக்கணும், நான் சிவன்மலையில் போகிறப்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.